சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். Poem of Psalmist, chapter 39. சங்கீதம் 29. Chapter 39. அவைகள் 11வது கடைசி வசனங்களை வாசிக்க The கேட்கலாம். last verses. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வார்த்தைகளை அவர் எனக்கு கொடுத்தார். The Lord gave this promise. அங்கே பாருங்கள். Look at here. கர்த்தர் சொல்லுகிறார் The Lord says தமது ஜனத்திற்கு. to his people. யாருக்கு? To whom? அவர் நாமத்தின் மேல் விசுவாசமாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு. He who believe God and accept the name of God. ஆசீர்வாதம் என்கிறது என்ன? What is the meaning of blessings? கிண்டி கெடாரும் தங்கம் வைரம் அல்ல. He is not gold and silver and the materials of the world. ஆசீர்வாதத்தை அவர் அருளுவதற்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. There is only one way to inherit the blessings of God. ஆசீர்வாதத்தின் முழு பெயர் சமாதானம். The name of the blessing is Shalom. இன்னைக்கு நிறைய பேர் சம்பளம் வாங்குவோம், சமாதானம் இருக்காது. They getting money, no peace in their life. பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. Sufficient money, no peace in their life. யாருக்கா பேசுறது, யாருக்கா பழகுறது என்று யோசிப்பார்கள். They do not know how to approach. சமாதானம் என்றுதான் மெய்யான ஆசீர்வாதம். Shalom is the blessings of God. இதை கர்த்தரால் மட்டும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். It comes from the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இந்த வேதத்தை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Look at the word of God. இந்த வேதம் என்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். Scripture is a treasure. அதுக்கு மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது. There is life in it. அதுக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கிறது. There is power in it. அதுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கிறது. There is life in it. அது மட்டும்தான் உன்னை நடத்தும். It will lead you. என் அருமையான மகனே மகளே, உங்களோடு கூட பேசுகிறவர்கள் திடீரென்று மரித்து போவார்கள். Speak with you, suddenly they will உங்களோடு கூட பழகுறவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். உங்களோடு கூட இருப்பேன் சொல்லி இல்லாமல் போய் விடுவார்கள். ஆனால் இயேசு ஒருவர்தான் முடிவில்லாத ராஜ்யத்துக்குரியவர். He is the God of the unshakable kingdom. கைகளை தட்டி தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் வேதத்தை ஒரு மனுஷன் கைக்கொள்ளுவானானால், when you keep the commandments of God, வேதத்தை மட்டுமே நீ பின்பற்ற வேண்டும். you have to follow the word of God. நான் உலகத்திலே வேற எதையும் நான் பின்பற்றினதே கிடையாது. I never follow anything in the world. வேதம் குறைவு அற்றது. The Bible is a treasure. குறையே இல்லாத ஒன்று இருக்குமானால் வேதம் மட்டும்தான். There is no shortages in the Bible. வேதம் குறைவு அற்றது. There is no shortages. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். It will restore your soul. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. ஆசீர்வாதம் என்கிறதுக்கு முழு பெயரே சமாதானம். The meaning of the blessing is Shalom. அவர் பலன் கொடுக்கிறார். He is giving strength. அது one of the part. அது ஒரு பகுதி. இன்னொரு part, the next one, அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். He will provide shalom and bless. அப்படின அர்த்தம் என்ன? Meaning, நீங்கள் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தியானிக்கும் போது, வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பகுதிகளில் உள்ள எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்க வேண்டும். When you meditate the word of God, when you find the word of God, claim unto God for your blessings. நான் தெய்வத்தோடு கூட உங்களை இணைய வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to bring you up near to God. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் உள்ளது. The testimony of the Lord is the truth. அது பேதையை கூட ஞானியாய் மாற்றுமா. It will quicken the simple and the needy. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அது பேதையை கூட ஞானியாய் மாற்றி விடுமா. It will make wisdom. It will give நீ intelligence. பேதையா இருந்தாலும் கூட, maybe you are simple, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லும்போது, maybe you cry for peace, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். the word of God will bring down peace in your life. அதுதான் வேதாகமம். That's the Bible. அதுதான் வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். That is the blessings in the Bible. சங்கீதங்களின் புத்தகம் 19:7 அதை பின்வருமாறு விளக்குகிறது. Psalm 19 verses 7 இயேசுவான் இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னார், when Jesus lived on this earth, என்னுடைய ஆசீர்வாதமான சமாதானம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்றார். if you inherit my peace, you should meditate the word of God. இயேசு சொன்னார், Jesus said, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். search the word of God from the scripture. அவைகள் எந்தெந்த இடத்தெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதோ அந்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றி ஜெபியுங்கள். You can find the hidden secrets and follow the word of God. அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். Then you can find everlasting life. என்னுடைய அற்புதத்தை குறித்து அவைகள் சாட்சி கொடுக்கும் It will என்றார். give witness about my miracles. யோவான் 5:39. John chapter 5 verse 39. அதை சங்கீதக்காரன்
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது இப்படி When சொன்னான். psalmist said, he said like சங்கீதம் that. 78:5 வாசித்து பாருங்கள். 78 verses 5. சங்கீதம் 94:13 வாசித்து 94 பாருங்கள். verses 13. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:34 வாசித்து பாருங்கள். 119 verses 34. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:44 வாசித்து பாருங்கள். 119 verses 47. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:51 வாசித்து பாருங்கள். 119 verses 51. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:55 வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 61 வசனங்களை வாசித்து பாருங்கள். Verses 61 of Psalm 119. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 153 வாசித்து பாருங்கள். 153. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 8 அதிகாரம் 16 வாசித்து பாருங்கள். Isaiah chapter 8 verses 16. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 8 அதிகாரம் 20 வசனங்களை வாசித்து Isaiah பாருங்கள். chapter 8 verses 20. இவைகள் எல்லாம் தேவனுடைய வேதத்தின் மூலமாய் நமக்கு வருகிற மேன்மையான நடத்துதல், மேன்மையான ஆசீர்வாதங்கள், மேன்மையான கிரியைகளை இது வெளிப்படுத்துகிறது. These revelations reveal about the glorious peace and blessings of God. நம்முடைய ஆசீர்வாதமானதை தேவன் வைத்திருக்கிறார், அது சமாதானம் என்ற ரூபத்திலே. Our blessing stored in presence is the name called peace. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? Why no peace in our life? எல்லாமே இருக்கலாம், We have sufficient. ஆனா சமாதானம் தான் ஆசீர்வாதம். But shalom is a blessings. தோப்பு இருக்குது, துறவு இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, வாசல் இருக்குது, அது ஆசீர்வாதம் அல்ல. Maybe car, wealth and materials, it is not blessing, sir. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் Today I'm பார்த்திருக்கிறேன். seeing many spiritual life. என்ன எல்லோரும் கவனிங்கள். Pay attention. ஆவிக்குரியவர்களுக்கு ரெண்டு அழகு இருக்குது. Spiritual, there is two beauty. ஒன்று, One, அவர்களை பார்க்கணும் தோணுகிற ஒரு when அழகு. you see, it is charming. அவர்களை தேவனுடைய மகிமை என்கிற glory அழகாய் மூடி இருக்கும். They were covered by the glory of the Lord. அவருடைய முகத்தை பார்க்கும்போதே ஒரு சமாதானத்தை காண You முடியும். can see shalom in their face. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man he who put trust in அவர் him. மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷி பாக்கியவான். Blessed is the woman he who put கைகளை trust in தட்டி him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Analyze the word of God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, வேதம் குறைவற்றது. the Bible is a treasure. தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் கெட்டு போவாங்க. Without vision, people will be perished. தீர்க்க தரிசனத்தையோ தீர்க்க தரிசன வார்த்தைகளோ இல்லாமல் இருக்கிற அது இல்லன்னு சொல்றவனை கெட்டு போனவன் தான். Without a word of vision, they will be perished. அவர்கள் கெட்டு They போவார்கள். will be perished. ஆனா அடுத்த வரி சொல்லுது, The next verse says, வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். he who preserve the scripture will be blessed. கை forever தட்டி ஒரு and ever. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எல்லாவற்றுக்கும் மேல வேதாகமம். Things, all things and above is Bible. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். Blessed is the man he who நீதிமொழி preserve. 29:18 சொல்லுகிறது. Proverbs 29 verses 18. காரணம் என்ன? Reason? இந்த வேதாகமத்தை நாம் கையில் எடுக்கிறது மட்டுமல்ல, அதில் உள்ள சாரங்களை நாம் உள்ளே கொண்டு வர வேண்டும். Not only carrying the Bible, you have to take the extract from the Bible. This is the Lent days. இது Lenten season. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். So the Bible says, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்றார். without vision, people will perish. He who preserve the word of God will be secure. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். The Lord will give his peace to his people. ஆசீர்வாதம் என்கிறது சமாதானம். Blessings means நீ எப்பொழுதும் Shalom. சமாதானமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். the Lord needs always you should remember. கைகளை in the தட்டி permanent தேவனுக்கு peace 3 of life. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Yes, clap. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible அதைத்தான் say? இயேசு உலகில் வாழ்ந்தபோது சொன்னார், When Jesus lived on this earth, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் என்றார். blessed is the man he who make peace. I mean, peacemakers are the children of God. சமாதானம் பிரதர் என்று சொல்லுகிறவன் தான் ஏசாமியுடைய மகனா. Peacemakers are sons of God. இயேசுவின் பிள்ளையா, Child of Jesus. பிதாவின் குமாரனாம், Child of God. பரிசுத்தாவிக்கு பயப்படுகிறவனா. Fear before the Holy Ghost. சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9 சொன்னார். Matthew chapter 5 verses 9 says, peacemakers are children of God. அதனால தான் இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதான பிரபு என்று. So one of the name of Jesus is the Prince of Peace. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நீங்கள் பிரபு போல மாற வேண்டும். To be a blessed one, you be like a prince. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 9 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, Isaiah chapter 9 verses 6 says, சமாதான பிரபு என்று எழுதியிருக்கிறார். Prince of Peace. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53:5 சொன்னார், So 53:5 நமக்கு says, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். the wrath of God came upon him. இந்த லென்த் டேஸ்க்கு காரணம் தெரியுமா? Do you know the meaning of Lenten உனக்கு season? சமாதானத்தை கொடுப்பதற்கு தான். To bring peace to you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை to give peace to அவர் மேல் வந்தது. wrath came upon நீ him. சமாதானமா இருக்க To be அவர் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார். he bore all the sufferings. எல்லா நோய்களை ஏற்றுக்கொண்டார். எல்லா அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். எல்லா துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். all the murmurings and நாம் அப்படி இருக்கிறதே இல்லை. but we give up. மெய்யாகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால் if you truly children of உங்கள் God வாழ்க்கையிலே in your life உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே day to day life நீங்கள் எப்பொழுதும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். always remain in your peace. அதத்தான் சொல்லுவேன். so I say that. நல்லா கவனிங்க. listen, குடும்பமா எல்லாரும் பாத்தீன்னு வெச்சுக்கோங்களேன். if you see the family, நீங்க ஒண்ணுல இப்போ யாராவது குடும்பமா உட்கார்ந்து பேசிருக்கீங்களா? பேச you மாட்டீங்க. have the experience speaking ஒரு வீட்ல 5 பேர் இருக்கனா 5 பேரும் தனித்தனியா உட்கார்ந்திருப்பாங்க. you are separated. 5 பேர் கையிலயும் 5 ஆவி இருக்கும். there is a spirit on their fingers. என்ன ஆவி? what spirit? செல்போன் ஆவி. spirit of mobile. கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிற நான் உங்களுக்கு I am சொல்லுகிறேன். standing in the name of God. எப்பொழுதும் ஆண்டவரை முன்பாக வைப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். always set Christ before you and he will lead you till the end. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. சமாதானத்தின் ஆக்கினை the அவர் மேல் வந்தது. the wrath of God came upon him உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற to ஆக்கினை. bring peace to you. அவர் சொன்ன என் மேல போடுங்கப்பா. he said cast upon நான் me. சுமக்கறேன்ப்பா. let me carry. என் பிள்ளைகள் சமாதானமா my இருக்கு. people should be. அதுதான் ஆசீர்வாதம். that is the blessings of God. அதுதான் ஆசீர்வாதம். that is the blessings of God. சமாதானம் தான் ஆசீர்வாதம். peace is the blessings of நம்முடைய God. ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். provide peace to his people and bless them. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாதவனிடத்தில் அன்பு கூற முடியாது. if you not love your brother you cannot love the Lord Almighty. உங்களை நீங்கள் சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். first of all separate yourself and you can claim the peace from God. ஸ்தோத்திரம். praise the Lord. சமாதானம் உண்டாவதாக. shalom. அப்படினு சொல்லி பாருங்க. if you say like that நாம சொல்லவே மாட்டோமே. we fail to say. காலையில எழுந்து என் புருஷனுக்கு சோத்திரம் சொன்ன பரிசுத்த சகோதரி கை வைத்தங்க பாக்க. holy sister, those who say praise God early morning to your husband, lift up your hands. 4 5 6 7 8 9 10 whatever you sow. நீ காலையில எழுந்து சமாதானம் என்று சொன்னா சமாதானத்தை தான் இருப்பீங்க. if you proclaim peace you can reap peace. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. அல்லேலூயா. praise the Lord. எப்பவும் always சமாதானத்துக்குரியவைகளை நாடுங்கள். seek after peace. கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதம் சமாதானம். the blessings, the name of the blessing is peace. கை கூட சொல்லுங்க. காலையில எழுந்து யாரை பார்த்தாலும் சமாதானம் சொல்லுன்னு சொல்லு. சொல்லி பாருங்க. do it. இது ஒரு வாரம் கடைபிடிச்சு பாருங்களேன். உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷம் உலகத்துல எங்கேயுமே இருக்காது. follow 1 week you can see joy and peace in your life. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். the Lord will bless his people with his peace. தலைமையில கை வச்சு இனிமே காலையில எழுந்த உடனே நான் சோத்திரம் சொல்லி எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானத்தை சொல்லுவேன். ஆமென் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். that's what the Lord says. கொலோசியர் 1:20 சொன்னார். Colossians chapter 1 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். through the bleeding blood on the cross of Calvary the Lord made peace. உனக்கு சமாதானம் இல்லையா? you don't have peace. சிலுவையை நோக்கி பார். look at the cross. அதிலிருந்து வடிந்த இரத்தம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். the blood of Jesus will bring கைகளை தட்டி peace. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். the blood of Christ will make peace in your life. பாடுகள் வருகிறதா? sufferings are coming. பிரச்சனை வருகிறதா? problems are சிலுவை பார். look at the cross. அதில் வடிந்த இரத்தம் உனக்கு சமாதானத்தை. every drop of the bleeding அவர் blood will bring கையிலிருந்து ஒரு peace. துளிர் வந்து விழும் பொழுது every drop of the blood அது உன் தலைமையில் விழும் பொழுது it will fall on your உனக்கு head. சமாதானத்தை it will கொடுக்கும். bring peace in your உனக்கு life. சமாதானத்தை it will கொடுக்கும். bring peace. say hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சொன்னார். 2000 years ago Jesus ஓ said, என் ஜனமே oh my people, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக let not trouble in your தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். believe God. என்னிடத்தில் விசுவாசமாய் believe in இருங்கள் me also. என்று இயேசு பிரசங்கித்து விட்டு சொன்னார். and Jesus said, என்ன சொன்னார்? what does he say? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். I'm going to place my உலகம் peace. கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். Not like என் the world. சமாதானத்தை வைத்து போகிறேன். I'm going to place my peace for you. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah. யோவான் 14:1 சொன்னார். John 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். let not trouble your heart. உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். Let not be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Believe in God. என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Believe in me also. அப்படி இருப்பீர்களானால் If you be like என் that, சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். I'm going to keep my peace. நான் for you. பிதாவிடத்தில் இருக்கிற அதே the சமாதானத்தை peace what I attain from my நான் என் Father, ஆண்டவனுக்கும் இருந்த அதே what I சமாதானத்தை receive from my உனக்கு Father, நான் வைத்து போகிறேன். I'm going to store for யோவான் you. 14:27 சொன்னார். 14 verses 27. அதைத்தான் இயேசு செய்தார். That's what Jesus did. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Son of வேதம் God. என்ன சொல்லுகிறது?
சொல்லுகிறது Beloved, அவர் Bible மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது after the resurrection, சீசர்லாம் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். disciples frightened. யூதருக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்திருந்தார்கள். Before the Jews, இயேசு நடுவாக வந்து நின்று Jesus stood among them. உங்களுக்கு சமாதானம் என்றார். Hold your peace. உங்களுக்கு சமாதானம் என்றார். Hold your peace. யோவான் 20:19 வாசித்து John பாருங்கள். 20 verses 19. யோவான் 20 அதிகாரம் 21 வாசித்து 20 பாருங்கள். verses 21. இயேசு மறுபடியும் வந்தார். Again Jesus உங்களுக்கு came. சமாதானம் என்றார். Hold your peace. பயந்திருக்கும் பொழுது, When frightened, பயந்திருக்கும் when பொழுது troubled, வேதம் சொல்லுகிறது. the Bible says. யோவான் 20:26 வாசித்து John 20 பாருங்கள். verses 26. 8 நாளைக்கு முன்பு மறுபடியும் இயேசு அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். Again the Lord came among them and he said peace. அதுக்கு அடுத்த 8 நாளுக்குள்ளே, After 8 days, ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 days, 8ஆம் நாள் உனக்கு அந்த சமாதானம் வந்துவிடும். 8th day peace will come down. அதில் மாற்று கருத்தில்லை. No doubt about it. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் ஆண்டவர் That's சொன்னார். what the Lord says. லூக்கா 24:36 வாசித்து பாருங்கள். 24 verses அவர் 34. நடுவே வந்து இயேசு சொன்னார் உங்களுக்கு சமாதானம் He உண்டாவதாக. said shalom. அதுதான் கிறிஸ்துவின் சமாதானம். That is a peace of Christ. இந்த லென்த் டேஸ் காலத்திலே In this Lenten season, உன்னை பார்த்த ஆண்டவர் the Lord பேசுகிறார். says to you. உன்னோடு கூட கர்த்தர் God பேசுகிறார். is speaking to you. உன்னுடைய சமாதானத்தை அவர் The வைத்திருக்கிறார். Lord stored his peace அவர் for நிறைய you. வைத்திருக்கிறார். It is அவர் ஏராளமாய் வைத்திருக்கிறார். uncountable. ஒரே ஒரு வார்த்தை தான், For one word, தேவனே Lord, என் சமாதானத்தை எனக்கு தாரும். provide my shalom. வேதம் சொல்லுகிறது The Bible says. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் அளிக்கிறார். The Lord giving strength to his people. அதோடு முடித்து விடவில்லை. Not only finish. கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி He'll ஆசீர்வதிக்கிறார். provide his shalom to his people and bless. அருளி ஆசீர்வதிக்கிறார். He'll provide வேதம் and bless. சொல்லுகிறது. Bible says. சங்கீதங்களின் புத்தகம் 72ஆம் அதிகாரம் Psalm 72 7வது வசனங்களை வாசிக்க verses கேட்போமா? 7. சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா? ஸ்தோத்திரம். என்ன கை தட்டு தட்டுற? அதுதான் சமாதானம். That is peace. சந்திரன் உள்ள மட்டும். Mourn on this. சங்கீதங்களின் புத்தகம் 37:11 வாசிக்க கேட்போமா? 37 verses 17. சாந்த குணம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பக்கத்துல இருக்க என்னன்னு சொல்லுங்க. உன் மனசாட்சி நீ கேளு, நீ சாந்த குணமா இருக்கிறியா? Ask your conscience. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால், சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? What kind of மிகுந்த peace? சமாதானத்தினால் சமாதானம் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. Extreme peace and rejoice. எப்பயுமே, Always. எந்த நேரத்திலும், In any situation. எந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு May the Lord சமாதானத்தை அருளி grant his children ஆசீர்வதிப்பார். peace and bless. பைபிள் எடுத்துட்டு எழுந்து நிக்கணும். உலகத்தை நேசிச்சனா உனக்கு சமாதானம் இருக்காது. If you love the world, you cannot find peace in your life. உலகத்துல ஃப்ரெண்ட நேசித்தா சமாதானம் If you இருக்காது. love your friend, you can't ஐயோ என் find. ஃப்ரெண்ட்னா உனக்கு சமாதானம் போய்டும். Then you will lose your peace. நீ நேசிக்கக்கூடிய ஒரே ஒன்றை சொல்றேன். Let me say only one இன்னையிலிருந்து thing. அதை மட்டும் நேசிச்சீங்கன்னா Love that நான் thing. சொல்லப்பட்ட சமாதானம் எல்லாம் உனக்கு This வரும். peace will step into your life. நான் நேசிப்பேன்னு சொல்றேன், கையை உயர்த்துங்க பார்க்கலாம். Hallelujah. நேசிப்பீங்களா? சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. Psalm 119. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்துல கையை வச்சு ஒரு முத்தம் கொடுங்க முதல்ல. 165. உம்முடைய வேதத்தை, உம்முடைய வேதத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யாருடைய வேதத்தை? கர்த்தருடைய ஆண்டவருடைய வேதத்தை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஒரு அல்லேலூயா. Hallelujah. இப்ப சொல்லு, Tell you now. இதை நேசிக்க போகிறியா? இதுக்கு வெளியே இருக்கிற உலகத்தை Are நேசிக்க you going to போகிறியா? love the law of God நான் or the வேதத்தை world? நேசிக்கிறேன்னு சொல்றவங்க அந்த வசனத்தை அப்படியே கவுத்தி தலைமையில வச்சுக்கோங்க. You love the word of God. ஆண்டவரே Place it இந்த on நான் you. நேசிக்கிற மனசார நேசிக்கிறேன். Jesus, I love அப்படியே this word. திருப்பி நெஞ்சில வச்சுக்கோ, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I love this word. அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை வைத்து, ஆண்டவர் நான் இடறவே கூடாதப்பா, எனக்கு மிகுந்த சமாதானம் எனக்கு தேவை, எனக்கு சாந்த குணம் எனக்கு தேவை, இத்தனை ஆசீர்வாதம் எனக்கு தேவை, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கையை உயர்த்தி கேட்பீங்கன்னா கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். வேதத்தை நேசித்துப்பார். Love the scripture. அதைத்தான் சொன்னேன். That's what I said. வேதம் குறைவற்றது, There is அதை நீ பின்பற்றுவாயானால் when you follow the மிகுந்த law, சமாதானம்
Great உன்னுடைய வாழ்க்கையில இடரலே இல்லை. no stumbling blocks. ஆசீர்வாதம் என்பது நகை நட்டு வீடு வாசல் நிலம் அல்ல. Blessing is not gold and ஆசீர்வாதத்தின் silver. ஒரிஜினல் பெயர் சமாதானம். The meaning of blessing is shalom. இதை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி To give. கரங்களை உயர்த்தி Lift up your hand and ask இந்த it to God. இடத்திலிருந்து போகும் பொழுது Before you leave this அந்த place. சமாதானத்தோடு தான் நீ போக வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமாதானத்தை உம்முடைய ஜனங்களுக்கு அருளி ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ராஜா. ஆண்டவரே சமாதானக்காரராக எங்கள் மத்தியிலே இன்றைக்கு ஆண்டவரே வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பூமியிலே ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமத்தில் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா சந்திரன் உள்ள மட்டும் ஆண்டவரே மிகுந்த சமாதானம் உண்டு என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆண்டவரை நேசித்தால் ஆண்டவர் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்ன தேவனுடைய வல்லமை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் சகல பூமியில ஆண்டவரை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் சமாதானமாய் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளுக்குள் சமாதானம் ஆண்டவரே, வேலை பார்க்க இடத்துல சமாதானம் ஆண்டவரே, சபையில சமாதானம் ஆண்டவரே, சகல சமாதானத்தையும் ஆண்டவரே என்னுடைய மெய்யான சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய சமாதானத்தை ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய வசனத்தை ஆண்டவர் வேதத்தை ஆண்டவரே நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அதில் ஜீவிக்க உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து ஆண்டவரே அப்பா அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே சமாதானத்தை வாக்கு கொடுத்திருக்கிற தகப்பனே. அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே பலித்து ஆண்டவரே வருகிற வாரம் ஆண்டவரே பிள்ளைகள் சமாதானத்தோடு வரட்டும் ஆண்டவரே. வீட்டில் இருக்க சண்டை நாவிகளும் எரிச்சல் நாவிகளும் வியாதி நாவிகளும் இயேசு நாமத்தில் அழைத்து ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் நாவில நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்துங்கள். Let's lift up your hands. என்னோடு ஜெபம் செய்யுங்கள். Join with me in prayer. ஜெபிப்பீர்களா? If you pray, நான் உங்களுடைய தீர்க்கதரிசி, I'm your prophet. நான் தேவனுடைய ஊழியக்காரர் I'm a man மட்டுமல்ல, of God. உங்களை பெற்ற தகப்பன். I'm your father. அப்படி என்னோடு ஜெபிப்பீர்களா? Let's pray. அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, Loving Jesus, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். you are a God who blesses. ஆசீர்வாதத்தினுடைய ஒரிஜினல் பெயர் The true name of blessing. சமாதானம் என்று இருக்கிறீரே. You say shalom. இந்த சமாதானம் தான் ஆண்டவரே This shalom. உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம். Great blessings இனி of the முதற்கொண்டு today onwards, காலை தோறும், early morning, மதியானம் தோறும், afternoon, மாலை தோறும், night time, இரவு தோறும், evening and வருஷம் 365 நாளும் 365 சமாதானத்தோட help வாழ்ந்திருக்க us to live a peaceful life. எங்களை ஆசீர்வதி. Bless us ஒரு நாளும் any day. எரிச்சல், பொறாமை, Frustration, களவு, கன்னி, வெறுப்பு, கசப்பு கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus, போவதாக. we curse all the evil. தேவனே, Lord, நீர் உம்முடைய ஜனத்திற்கு to your people, பலன் தருகிறீர். giving strength உம்முடைய ஜனத்திற்கு to your people, சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறீர். provide peace and bless. இந்த ஆசீர்வாதம் This blessing எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலிக்கட்டும். fulfill in our life. இதுதான் ஆசீர்வாதம். This is the blessing. சமாதானம் என்பதே ஆசீர்வாதம். Shalom is இது blessing. எங்களுக்கு வைத்து போயிருக்கிறது. Thank you, you stored for us. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு He who love your மிகுந்த சமாதானம், great peace, அவர்கள் இடறுவதில்லை. no stumbling. என் பிள்ளைகள் இடராதபடி காத்துக்கொள்ளும். Preserve them. இயேசுவின் மூலம் பிதாவே Jesus' name we pray. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.